வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மார்ச் மாதத்திற்கான முக்கியமான 50 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே PDF டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் கண்டுபிடி வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 71வது உலக அழகி போட்டி எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் இந்தியா. இந்தியாவில் மகாராஷ்டிராவில் மும்பையில் தான் இது நடைபெற்றது. இதில் உலக அழகி பட்டம் வென்றவங்க கிறிஸ்டினா பிஸ்கோவா அப்படிங்கிறவங்க. ஓகேவா? இதே மிஸ் யூனிவர்ஸ் பிரபஞ்ச அழகி அப்படின்னு வேற ஒரு பட்டம் கொடுப்பாங்க. அது வேற ஒருத்தங்க தான் பெற்றிருக்காங்க. ரெண்டுலேயுமே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அடுத்தது, நமோ ட்ரோன் சகோதரிகள் திட்டத்தின் கீழ் தற்போது எத்தனை ட்ரோன்கள் வழங்கப்பட்டன? இதற்கான ஆன்சர் 1000. இது என்ன திட்டம் அப்படின்னா 15,000 மகளிர் சுய உதவிக்குழு பெண்களுக்கு ட்ரோன் இயக்கிறதுக்கான பயிற்சி வழங்கணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டம். இதோடைய அடிப்படையில் இப்போ 1000 ட்ரோன்கள் வழங்கியிருக்காங்க. இந்த ட்ரோன்களை விவசாயத்துக்காக தான் பயன்படுத்த போகிறாங்க. அடுத்தது, உலகின் மிக நீளமான இருவழி சுரங்கப்பாதை தற்போது எங்கு திறந்து வைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் அருணாச்சல பிரதேசம். இதோடைய பேர் சேலா சுரங்கப்பாதை அப்படிங்கிறது. இது அஸ்ஸாமில் இருக்கிற தேஜ்பூர் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கிற தவாங், இந்த இரண்டையும் இணைக்குது. இதை எல்லை சாலைகள் அமைப்பு தான் உருவாக்கியிருக்காங்க. பொதுவாகவே நம்ம இந்தியாவில் சாலைகளை உருவாக்குற அமைப்பு எது? நெடுஞ்சாலை, மத்திய நெடுஞ்சாலைத்துறை அந்த மாதிரி தானே உருவாக்குவாங்க. ஆனால் எல்லைப்புறங்களில், அதாவது இந்தியா பாகிஸ்தான் பார்டர், இந்தியா பங்களாதேஷ் பார்டர், இந்த மாதிரி எல்லையில் சாலையை உருவாக்குற அமைப்பு எல்லை பாதுகாப்பு அமைப்பு, BRO அப்படிங்கிற இந்த அமைப்பு தான். அடுத்தது, அக்னிகுல் காஸ்மோஸ் என்ற தனியார் நிறுவனம் உருவாக்கிய ராக்கெட் எது? இதற்கான ஆன்சர் அக்னிபான். இப்போ பார்த்தீங்கன்னா அக்னிகுல் காஸ்மோஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் நம்ம இந்தியாவுடைய 2வது தனியார் ராக்கெட்டை உருவாக்கியிருக்காங்க. அதோடைய பேர் அக்னிபான் அப்படிங்கிறது. இது இந்தியாவுடைய 2வது தனியார் ராக்கெட். இந்த அக்னிகுல் காஸ்மோஸ் அப்படிங்கிற நிறுவனம் IIT மெட்ராஸ் கீழே தான் அமைக்கப்பட்டது. நம்ம இந்தியாவுடைய முதல் தனியார் ராக்கெட் உடைய பேர் என்ன அப்படின்னா விக்ரம் எஸ் அப்படிங்கிறது. இது 2022 ஆண்டு நவம்பர் மாதமே விண்ணில் அனுப்பப்பட்டது. இதை உருவாக்குன நிறுவனம் ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். அடுத்தது, இந்தியாவின் முதல் உயர்த்தப்பட்ட விரைவு சாலை எங்கு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஹரியானா டு டெல்லி. இதோடைய பேர் என்னன்னா துவாரகா விரைவு சாலை அப்படிங்கிறது. இது டெல்லியில் துவாரகா அப்படிங்கிற பகுதியையும் ஹரியானாவில் குர்கானில் இருக்கிற கர்கி தௌலா டோல் பிளாசாவையும் இணைக்குது. ஓகேவா? அடுத்தது, உலக ஆயுத இறக்குமதியில் முதலிடம் பிடித்த நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. நம்ம இந்தியா தான் ரொம்ப அதிகமான ஆயுதங்களை இறக்குமதி பண்ணுறோம். இந்தியா ரொம்ப அதிகமான ஆயுதங்களை ரஷ்யா கிட்டேருந்து தான் இறக்குமதி பண்ணுறோம். இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்ட அமைப்பு ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற அமைப்பு. இதை ஷார்ட்டா சிப்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, பிரதான் மந்திரி சுராஜ் வலைத்தள திட்டத்தின் கீழ் எத்தனை பேர் பயனடைவர்? இதற்கான ஆன்சர் 1,00,000 பேர். இப்போ ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்காங்க, PM சுராஜ் அப்படிங்கிற திட்டம். இதோடைய விரிவாக்கம் பாருங்க. பிரதான் மந்திரி சமஜ் உத்தன் அண்ட் ரோஜ்கர் ஆதாரித் ஜன் கல்யாண் அப்படிங்கிறது. அதாவது பிற்படுத்தப்பட்ட வகுப்பு சேர்ந்த 1,00,000 பேருக்கு தொழில் முனைவோராக அவங்கள மாற்றுறதுக்காக நிதி உதவி நம்முடைய மத்திய அரசு கொடுப்பாங்க. அதுதான் இந்த திட்டம். ஓகேவா? அடுத்தது, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஐநா மனித வளர்ச்சி குறியீடு 2022 இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 134. இப்போது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் HDL நம்ம இந்தியா 2022 ஆண்டுக்கான தரவரிசையில் 134வது இடத்துல தான் இருக்கிறோம். ஒரு புள்ளிகள் தான் முழுமையான புள்ளிகள். அதில் நம்ம இந்தியா 0.644 புள்ளிகள் பெற்றிருக்கோம். இந்த HDL முதலிடம் பிடித்தது சுவிட்சர்லாந்து, 2ஆம் இடம் நார்வே, 3ஆம் இடம் ஐஸ்லாந்து. மொத்தமாக 193 நாடுகளை கணக்கில் எடுத்திருக்காங்க. அதுவே இதே ஐநா சபையினால் வெளியிடப்பட்ட பாலின சமத்துவமின்மை குறியீடு 2022 ஆண்டுக்கானது. அதில் இந்தியாவுடைய ரேங்க் 108வது. ஓகேவா? இதில் ஒரு மதிப்பெண்ணை நம்ம முழு மதிப்பெண்ணாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவுடைய மதிப்பெண் 0.437. ஓகேவா? இதெல்லாமே ஐநாவுடைய மனித வளர்ச்சி குறியீடு, ஐநாவுடைய பாலின சமத்துவமின்மை குறியீடு தான். ஓகேவா? அடுத்தது, மத்திய தேர்தல் ஆணையத்தில் உள்ள மொத்த உறுப்பினர்கள் எத்தனை? இதற்கான ஆன்சர் 3. நம்ம இந்தியாவில் மத்திய தேர்தல் ஆணையத்தில் 3 உறுப்பினர்கள் இருக்காங்க. ஒருத்தங்க தலைமை தேர்தல் ஆணையர், அவர் யார் அப்படின்னா ராஜீவ் குமார். அப்புறம் 2 தேர்தல் ஆணையர்கள் இருக்காங்க. அப்படி மொத்தமாக 3 பேர். இப்போ புதிதாக 2 தேர்தல் ஆணையர்களை நியமனம் பண்ணியிருந்தாங்க. யாரெல்லாம் அவங்க அப்படின்னா சுக்பீர் சிங் சந்து அப்படின்ற ஒருத்தர், இன்னொருத்தர் ஞானேஷ்குமார் அப்படிங்கிறவர். அடுத்தது, இது முக்கியமான ஒரு கொஸ்டின். சரஸ்வதி சம்மான் விருது 2023 யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் பிரபா வர்மா. இவர் ஒரு மலையாள எழுத்தாளர். 2022 ஆண்டு இவர் எழுதின ரௌத்ர சாத்விகம் அப்படிங்கிற நூலுக்காக தான் இந்த விருது வழங்கியிருக்காங்க. சரஸ்வதி சம்மான் விருது அரசினால் வழங்கப்பட்ட விருது கிடையாது. KK பிர்லா அறக்கட்டளை வழங்குற ஒரு விருது தான். ரூபாய் 15 லட்சம் பரிசா கொடுக்குறாங்க. இது என்னன்னா
கடந்த 10 ஆண்டுகளில் வெளியான சிறந்த படைப்புக்கு தான் கொடுப்பாங்க. ஓகேவா? அடுத்தது இப்போ சாகித்ய அகாடமி எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழில் சிறந்த புத்தகம், அதுக்கப்புறம் மலையாளத்தில் சிறந்த புத்தகம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு மொழிக்கும் கொடுப்பாங்க. ஆனால் இந்த சரஸ்வதி சம்மான் விருது அப்படிங்கிறது நம்ம இந்திய அரசியலமைப்பில் 8வது அட்டவணை இருக்குல்ல, அதில் இருக்கிற 22 மொழிகளில் ஏதாவது ஒரு மொழியில் தான் கொடுப்பாங்க. அதாவது 22 மொழிகளையுமே அதில் இருக்கிற சிறந்த புத்தகங்களை எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரே ஒரு புத்தகத்துக்கு கொடுப்பாங்க. இந்த முறை மலையாள புத்தகம் ஒன்று பெற்றிருக்கு. அடுத்தது உலக மகிழ்ச்சி குறியீடு 2024 முதலிடம் பிடித்த நாடு எது? இதற்கான ஆன்சர் ஃபின்லாந்து. முதலிடம் ஃபின்லாந்து, 2ஆம் இடம் டென்மார்க், 3ஆம் இடம் ஐஸ்லாந்து. நம்ம இந்தியா 126வது இடத்துல இருக்கிறோம். மொத்தமாக 143 நாடுகளை கணக்கில் எடுத்திருக்காங்க. கடைசி இடத்துல இருக்கிறது ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தானில் தாலிபான் ஆட்சியை கைப்பற்றினதுக்கு அப்புறம் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் அவ்வளோ மகிழ்ச்சியாகவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்தது உலகின் மிக மாசுபாடு உள்ள தலைநகரம் எது? இதற்கான ஆன்சர் டெல்லி. உலகத்துடைய மிக மாசுபாடு உள்ள தலைநகரம் எது அப்படின்னா டெல்லி. அதுவே உலகின் மிக மாசடைந்த உலகின் மாசடைந்த நாடுகள் பட்டியலில் இந்தியா 3வது இடத்துல இருக்கு. முதல் இடத்துல இருக்கிறது வங்காளதேசம். இது சுவிட்சர்லாந்து சேர்ந்த ஐக்யூஆர் அப்படிங்கிற ஒரு அமைப்புடைய ரிப்போர்ட். அடுத்தது இந்தியாவின் முதல் எல்என்ஜி பேருந்து எங்கு இயக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மும்பை. எல்என்ஜி அப்படின்னா லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறது தான். அடுத்தது எந்த நாட்டிலிருந்து இந்தியர்களை மீட்க ஆபரேஷன் இந்திராவதி தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஹைட்டி. ஹைட்டியில் உள்நாட்டு கலவரம் ஏற்பட்டுச்சு. அந்த டைமில் ஹைட்டியிலிருந்து அதோடைய பக்கத்து நாடான டொமினியன் குடியரசு நாட்டிற்கு நம்ம இந்தியர்களை பத்திரமா மீட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் ஆபரேஷன் இந்திராவதி அப்படிங்கிறது. அடுத்தது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்ட ஆர்டர் ஆஃப் த ட்ரூ கியால்போ எந்த நாட்டின் உயரிய விருது? இதற்கான ஆன்சர் பூடான். இது பூடானுடைய உயரிய விருது. பூடானுடைய அரசர் ஜிக்மே கேசர் நாம்கேல் வான்சுக்கே இந்த விருதை வந்து நம்முடைய பிரதமர் மோடிக்கு வழங்கியிருக்காரு. அடுத்தது இந்தியா அறிமுகம் செய்த முதல் மறுபயன்பாட்டு ஏவுகணை எது? இதற்கான ஆன்சர் புஷ்பக். இதில் நம்ம இது ஏவுகணைன்னு சொல்லக்கூடாது, ராக்கெட் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேவா? சரி, பாருங்கள். இந்தியா முதலாக ஒரு மறுபயன்பாடு ராக்கெட் உருவாக்கியிருக்காங்க. அதோடைய பேர் புஷ்பக். இப்போ ராக்கெட்டுடைய பணி என்ன? செயற்கைக்கோளில் விண்ணில் அனுப்பினதுக்கப்புறம் அங்கேயே அது எரிஞ்சு சாம்பலாயிரும். இதனால் அந்த ராக்கெட்டை உருவான செலவு நமக்கு வேஸ்ட்டு தானே. அதனால் இஸ்ரோ முதலாக அந்த ராக்கெட் வந்து செயற்கைக்கோளை விண்ணில் ஏவுனதுக்கப்புறம் திரும்பி வர மாதிரி ஒரு ராக்கெட் உருவாக்கியிருக்காங்க. இதை உருவாக்கின அமைப்பு நம்ம இஸ்ரோ அமைப்பு தான். ஓகே, அதோடைய பேர் புஷ்பக். அடுத்தது தேசிய புலனாய்வு முகமையின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் சதானந்த் வசந்த் தேட். சதானந்த் வசந்த் தேட் இவர் என்ஐஏ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியுடைய டைரக்டர் ஜெனரலாக நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. அதே மாதிரி என்டிஆர்எஃப் நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் இருக்குல்ல, தேசிய பேரிடர் மீட்பு படை, அதோடைய இயக்குநராக பியூஷ் ஆனந்த் அப்படிங்கிறவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது தற்போது ஆசியாவின் கோடீஸ்வரர் நகரமாக அறிவிக்கப்பட்ட நகரம் எது? இதற்கான ஆன்சர் மும்பை. ஹுருன் அப்படிங்கிற அமைப்புடைய ரிப்போர்ட் தான் இது. ஆசியாலேயே அதிகமான பில்லியனர் இருக்காங்க, அதிகமான கோடீஸ்வரர்கள் எங்கே இருக்காங்க அப்படின்னா மும்பையில் தான் இருக்காங்க. அதுவே உலக அளவில் எந்த நாட்டில் அதிகமான பில்லியனர் இருக்காங்க, கோடீஸ்வரர்கள் இருக்காங்க அப்படின்னா சீனா தான் முதலிடத்தில் இருக்காங்க. அடுத்தது உலகின் வலிமையான காப்பீடு நிறுவனமாக உள்ள நிறுவனம் இது? இதற்கான ஆன்சர் எல்ஐசி. பிராண்ட் ஃபினான்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துடைய ரிப்போர்ட் தான் இது. அவங்க தான் என்ன சொல்கிறாங்கன்னா, உலகத்துடைய மிக வலிமையான இன்சூரன்ஸ் கம்பெனி எதுனா நம்ம எல்ஐசி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது இந்தியாவில் அதிக சிறுத்தைகள் காணப்படும் இடம் எது? இதற்கான ஆன்சர் மத்திய பிரதேசம். முதலிடத்தில் இருக்கிறது மத்திய பிரதேசம். ஓகேவா? ஆனால் அதிக சிறுத்தைகள் இறந்த இடம் அப்படின்னா அது உத்தரகண்ட். அப்போது இந்தியாவில் அதிகமான சிறுத்தைகள் இருக்கிற மாநிலம் மத்திய பிரதேசம். அதே நேரம் அதிக பனி சிறுத்தைகள் இருக்கிற பகுதி வந்து லடாக். ஓகேவா? அடுத்தது தெற்காசியாவின் மிகப்பெரிய ஆயுதம் மற்றும் ஏவுகணை உற்பத்தி ஆலை எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். இது இந்தியாவிலையும் பெருசு தான். அதே மாதிரி சவுத் ஏஷியா, தெற்காசிய பகுதிகள், அந்த நாடுகளை எல்லாம் கம்பேர் பண்ணும்போதும் இது பெருசு தான். இது எங்கே உருவாக்கியிருந்தாங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் கான்பூரில் தான் அமைத்திருந்தாங்க. அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் தான் இதை உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது 3வது உலக கடல்சார் அறிவியல் மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் சென்னை. ஓகே, அடுத்தது இது முக்கியமானது. நைட் கமாண்டர் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸலண்ட் ஆர்டர் என்பது எந்த நாட்டின் உயரிய விருது? இதற்கான ஆன்சர் பிரிட்டன். நம்ம இந்தியாவை சேர்ந்த சுனில் பாரதி மிட்டல் இந்த விருதை பெற்றிருக்காரு. அப்படி பார்க்கும்போது இந்த விருதை பெற்ற முதல் இந்தியர் இவர் தான். நம்ம பிரதமர் மோடிக்கு நிறைய நாட்டுடைய உயரிய விருதுகள் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த நைட் கமாண்டர் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸலண்ட் ஆர்டர் விருது யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம பிரதமர் மோடி அப்படின்ற மாதிரி போட்டக்கூடாது. கரெக்டான ஆன்சர் வந்து சுனில் பாரதி மிட்டல்.
இவர் தான் இந்த பாரதி நிறுவனத்துடைய தலைவராக இருக்கார். பாரதினா அது கீழே தான் இந்த ஏர்டெல் நிறுவனம் எல்லாமே வருது. அடுத்தது, தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மற்றும் வளர்ச்சி நிறுவனத்தை தொடங்கி வைத்தவர் யார்? இதற்கான ஆன்சர் அமித்ஷா. இப்போ நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள் இருக்குல்ல, அதற்கு ஒரு தலைமை வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த NUCFDC, அதாவது நேஷனல் அர்பன் கோஆப்ரேட்டிவ் ஃபினான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படிங்கிற ஒன்று நம்மளுடைய உள்துறை அமைச்சரான அமித்ஷா வந்து தொடங்கி வச்சிருக்காரு. அவர் தான் கூட்டுறவுத்துறை அமைச்சரும் கூட, அதனால தான் அவர் திறந்து வச்சிருக்காரு. அடுத்தது, கிசான் உபஜநிதி என்பது யாருக்கான திட்டம்? இதற்கான ஆன்சர் விவசாயிகள். அதாவது இப்போ நம்ம தங்கத்தையோ இல்லை நிலத்தையோ அடகு வைத்து பொருட்கள் வாங்குறோம்ல, காசு வாங்குறோம்ல, கடன் வாங்குறோம்ல, அதே மாதிரி விவசாயிகள் தங்களுடைய விளை பொருட்களை அடகு வைத்து கடன் பெறதுக்கான ஒரு திட்டம் தான் இந்த கிசான் உபஜநிதி அப்படிங்கிற திட்டம். இது நம்முடைய மத்திய அரசு இப்போ தொடங்கியிருக்காங்க. அடுத்தது, இந்தியாவின் முதல் சிறிய அளவு திரவ இயற்கை எரிவாயு நிறுவனம் எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் விஜய்பூர். நம்ம இப்போ தான் பார்த்தோம் LNG அப்படின்னா லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ், அதாவது திரவ இயற்கை எரிவாயு. நம்ம இந்தியாவிலே முதல் முறையாக சிறிய அளவு திரவ இயற்கை எரிவாயு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அது எங்கே அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் விஜய்பூர் அப்படிங்கிற இடத்துல தான். இதை கெயில் நிறுவனம் தான் உருவாக்கியிருக்காங்க, கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம். அடுத்தது, இது முக்கியமானது, தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் கிஷோர் மக்வானா. இதில் அதாவது நேஷனல் கமிஷன் ஃபார் SC ஷெட்யூல்டு காஸ்டுக்கான தலைவர் யார் அப்படின்னா கிஷோர் மக்வானா. அதுவே தேசிய மகளிர் ஆணையத்துடைய தலைவர் ரேகா சர்மா. குழந்தை உரிமை பாதுகாப்புக்கான தேசிய ஆணையத்துடைய தலைவர் பிரியங்க் அனுங்கோ. இப்போ நேஷனல் ST கமிஷனுடைய தலைவர் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, அடுத்தது அவார்ட் சம்பந்தமான கரண்ட் அஃபேர்ஸ். 96வது ஆஸ்கர் விருதுகள் வழங்கும் விழா எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் லாஸ் ஏஞ்சல்ஸ். அமெரிக்காவில் இருக்கிற லாஸ் ஏஞ்சல்ஸில் தான் இது நடைபெற்றது. அதிக விருதுகள் வென்ற படம் ஓப்பன்ஹைமர் படம். சிறந்த திரைப்படம் ஓப்பன்ஹைமர். சிறந்த இயக்குனர் ஓப்பன்ஹைமருடைய இயக்குனரான கிறிஸ்டோபர் நோலன். சிறந்த நடிகர் ஓப்பன்ஹைமரில் நடித்த சிலியன் மர்ஃபி. சிறந்த துணை நடிகர் ஓப்பன்ஹைமரில் நடித்த ராபர்ட் டவுனி ஜூனியர், நம்ம அயன்மேன் இருக்கார்ல அவர் தான். இந்த மாதிரி ஓப்பன்ஹைமர் இன்னும் சில கேட்டகரியில் அவார்டு வின் பண்ணி ரொம்ப அதிகமான விருதுகளை இந்த முறை ஆஸ்கர் விருதுகள் வென்றிருக்கு. அடுத்தது, 2024ஆம் ஆண்டிற்கான தமிழக அரசின் ஔவையார் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் பாமா. பாமா இவங்களுடைய முழு பேர் பாமா பாஸ்டினா சூசைராஜ் அப்படிங்கிறவங்க. இவங்க விழுப்புரத்தை சேர்ந்தவங்க. தமிழக அரசுடைய ஔவையார் விருது இவங்களுக்கு தான் வழங்கியிருக்காங்க. இவங்களுடைய முதல் புத்தகம் மற்றும் ரொம்ப பிரபலமான புத்தகம் 1992ஆவது ஆண்டு வெளிவந்த கருக்கு அப்படிங்கிற புத்தகம். அடுத்தது, தமிழக அரசின் கலைஞர் எழுதுகோள் விருது 2022 யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் VN சாமி. சிறந்த பத்திரிகையாளர்களுக்கு வழங்கப்பட்ட விருது தான் இது. இது தமிழக அரசு சார்பில் வழங்குறாங்க. ஓகேவா? அடுத்தது, தமிழ்நாட்டின் மாநில தேர்தல் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் ஜோதி நிர்மலா சாமி. அடுத்தது, இந்தியாவின் முதல் கடல்சார் உயர் இலக்கு படை எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. இது என்ன அப்படின்னா, இப்போ கடல் உயிரினங்கள் இருக்குல்ல, அதை யாராவது கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்க, அதை கடத்திட்டு போகிறாங்க அப்படின்னா அதை பாதுகாக்கிறதுக்கு இந்தியாவிலே முதலாக ஒரு படையை உருவாக்கியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் தான் உருவாக்கியிருக்காங்க. தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உருவாக்கியிருக்காங்க. இதில் பால்க் வளைகுடா மற்றும் மன்னார் வளைகுடா இருக்குல்ல, அந்த பகுதிகளை இந்த படை பாதுகாக்கும். அடுத்தது, தமிழகத்தில் தற்போது எத்தனை மாநகராட்சிகள் உள்ளன? இதற்கான ஆன்சர் 25. நம்ம தமிழ்நாட்டில் மொத்தமாக 21 மாநகராட்சிகள் தான் இருந்துச்சு. இப்போ 4 நகராட்சிகளை மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தியிருக்காங்க. அதனால் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் மொத்தமாக 25 மாநகராட்சிகள் இருக்குது. இதெல்லாம் அந்த 4 நகராட்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை, நாமக்கல், காரைக்குடி, திருவண்ணாமலை, இதெல்லாம் இப்போ மாநகராட்சியை வந்து தரம் உயர்த்தியிருக்காங்க. அடுத்தது, எய்ம்ஸ் சம்மந்தமாக, அதாவது எய்ம்ஸ் மதுரை இருக்குல்ல, அது சம்மந்தமாக எக்ஸாமில் அடிக்கடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால் இதை எப்படி பார்க்கலாம். எந்த ஆண்டு மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2019. மதுரையில் தோப்பூர் அப்படிங்கிற பகுதியில் தான் இதை அமைச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு TNPSC எக்ஸாமில் மதுரையில் இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு ஆப்ஷனில் ஆஸ்டின்பட்டி அப்படிங்கிற ஒன்று கொடுத்துருந்தாங்க. இந்த ஆஸ்டின்பட்டியுமே தோப்பூர் பக்கத்தில் தான் இருக்குது. ஓகேவா? அப்போது ஆஸ்டின்பட்டி அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஆப்ஷனில் இருந்தாலுமே அது கரெக்ட் தான். ஓகே, இப்போது L&T நிறுவனம், லார்சன் அண்ட் டியூப்ரோ நிறுவனம் இந்த எய்ம்ஸ் மதுரையை கட்டுறதுக்கான பணியை தொடங்கியிருக்காங்க. இதற்காக மத்திய அரசு ஜிகா நிறுவனத்துக்கிட்ட வந்து கடன் உதவி வாங்கியிருக்காங்க. ஜிகா அப்படின்னா ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆப்ரேஷன் ஏஜென்சி அப்படிங்கிறது. ஓகே, இப்போது இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை இன்னுமே கட்டி முடிக்கல. ஆனால் இதோடைய தலைவராக பிரசாந்த் லவானியா அப்படிங்கிறத நியமனம் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இதற்கான தற்காலிக வகுப்புகள் வந்து ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரியில் நடைபெறுது. 2022ஆவது ஆண்டுலேருந்தே நடைபெறுது. அடுத்தது,
இரண்டாவது உலக தமிழ் செம்மொழி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் சென்னை. முதல் உலக தமிழ் செம்மொழி மாநாடு 2010 ஆண்டு ஜூனில் கோவையில் நடைபெற்றது, அது நமக்கு தெரியும். இப்போ இரண்டாவது உலக தமிழ் செம்மொழி மாநாடு சென்னையில் 2025 ஆண்டு ஜூனில் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது, இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு ஆசிரியரை அறிமுகம் செய்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் கேரளா. இதோடைய பேர் ஐரிஷ் அப்படிங்கிறது. மேக்கர் லேப்ஸ் எஜுடெக் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் இது உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது, இந்தியாவில் முதல் முறையாக எந்த மாநில அரசு ஓடிடி தளத்தை தொடங்கியது? இதற்கான ஆன்சர் கேரளா. இப்போது நம்ம ஓடிடினா அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி கேரளா வந்து ஒரு ஓடிடி தளத்தை உருவாக்கியிருக்காங்க. அதோடைய பேர் முக்கியம், சி ஸ்பேஸ் அப்படிங்கிறது தான். ஓகேவா? இப்போ சி ஸ்பேஸ் அப்படிங்கிறது எந்த மாநிலம் உருவாக்குனா ஓடிடி தளம்னு கூட கேட்கலாம். கேரளா. கேரளாவில் ரிலீஸ் ஆன மலையாள படங்கள் இருக்குல்ல, ரிலீஸ் ஆகி அப்புறம் தியேட்டரில் ஓடி முடிந்த படங்களை தான் இதில் ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த ஓடிடி தளத்தில். அடுத்தது, மஹ்தாரி வந்தனா யோஜனா எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சத்தீஸ்கர். இது பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குற திட்டம். நம்ம கலைஞர் மகளிர் உரிமை தொகை இருக்குல்ல, அதே மாதிரிப்பட்டது தான். அடுத்தது, தற்போது ஹரியானா மாநிலத்தின் முதல்வராக பதவியேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் நயாப் சிங் சைனி. அடுத்தது, இந்தியாவின் முதல் கால்நடை சாணம் சார்ந்த சிஎன்ஜி நிலையம் எங்கு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் குஜராத். அடுத்தது, எந்த மாநில காவல்துறை கிரைம் ஜிபிடி செயற்கை நுண்ணறிவு கருவியை அறிமுகம் செய்தது? இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். அடுத்தது, ஐஎன்எஸ் ஜடாயு என்ற கடற்படை தளம் எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் லட்சத்தீவுகள். லட்சத்தீவுகளுடைய முதல் கடற்படை தளம்ங்கிறது ஐஎன்எஸ் தீப் பிரகாஷ் அப்படிங்கிறது. அது 2012 ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐஎன்எஸ் ஜடாயு அப்படிங்கிறது செகண்ட் நேவல் பேஸ், லட்சத்தீவில் இருக்கிற 2வது கடற்படை தளம். ஓகேவா? அப்போது இது முதல் கிடையாது, 2வது. சரியா? இதை கொஞ்சம் மாற்றிங்க, நான் கரெக்ஷன் பண்ணிடுறேன் பிடிஎஃப்பில். ஓகே. அடுத்தது, அக்னி 5 ஏவுகணையை உருவாக்கி அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் டிஆர்டிஓ. இதில் பார்த்தீங்கன்னா அக்னி 5 அப்படிங்கிற ஏவுகணையை நம்ம டிஆர்டிஓ தான் உருவாக்கியிருக்காங்க. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா 12 அணுகுண்டுகளை வரைக்கும் இதனால் சுமந்து கொண்டு 12 வேறு வேறு இலக்குகளை தாக்கி அழிக்க முடியும். இது எல்லாமே 5000 கிலோமீட்டர் தொலைவாக இருந்தாலும் பண்ண முடியும். ஓகேவா? இதனால் இதை எம்ஐஆர்வி அப்படின்னு சொல்லுவாங்க. எம்ஐஆர்வி அப்படின்னா மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் அப்படிங்கிறது தான். எம்ஐஆர்வி தொழில்நுட்பம் இருக்கிற நாடுகள் வந்து அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன், பிரான்ஸ், சீனா. இப்போ இந்த வரிசையில் நம்மளும் இணைந்திருக்கோம். அடுத்தது, ஐஎன்எஸ் அக்ரே மற்றும் ஐஎன்எஸ் அக்ஷய் என்பவை என்ன வகையான கப்பல்கள்? இதற்கான ஆன்சர் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல்கள். இதெல்லாம் நீர்மூழ்கி கப்பலையே எதிர்க்கிற மாதிரிப்பட்ட போர்க்கப்பல்கள். இதை வந்து கல்கத்தாவில் இருக்கிற கார்டன் ரீச் ஷிப்புல்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் தான் உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா? ஒரு எக்ஸாமில் கூட கேட்டிருந்தாங்க, இந்த கார்டன் ரீச் ஷிப்புல்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இது கல்கத்தாவில் தான் இருக்குது. அடுத்தது, ஆப்ரேஷன் சங்கல்ப் என்பது எந்த அமைப்பால் செயல்படுத்தப்படுகிறது? இதற்கான ஆன்சர் இந்திய கடற்படை. இது 2019 ஆண்டே தொடங்கிட்டாங்க. இது என்னென்னா, நம்ம இந்திய பெருங்கடல் இருக்குல்ல, அதை பாதுகாப்பான பகுதியாக மாற்றணும் அப்படிங்கிறது தான். இப்போது இந்த திட்டத்துக்கு கீழே, ஆப்ரேஷன் சங்கல்ப் அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே ஏஎல் கம்பார் அப்படிங்கிற ஒரு ஈரானிய கப்பலை இந்திய பெருங்கடலில் நம்ம மீட்டிருந்தோம். அதாவது இந்திய பெருங்கடலில் ஏஎல் கம்பார் அப்படிங்கிற ஈரான் நாட்டை சேர்ந்த கப்பலை கடல் கொள்ளையர்கள் ஆக்கிரமித்தாங்க. அப்போ நம்ம இந்திய கடற்படை அங்கே போய் அதை கடற்கொள்ளையர்கள்ட்டேருந்து காப்பாற்றி அது வந்து மீட்டுட்டாங்க அந்த கப்பலை. ஓகேவா? அடுத்தது, தேஜஸ் MK-1A விமானத்தை உருவாக்கிய நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனம். HAL அவங்க தான் வந்து இந்த தேஜஸ் MK-1A அப்படிங்கிற விமானத்தை உருவாக்குறாங்க. இப்போது 73 தேஜஸ் MK-1A மற்றும் 10 பயிற்சி விமானங்கள், அதே மாதிரிப்பட்ட பயிற்சி விமானங்களை வாங்குறதுக்கான ஒப்பந்தத்தை 2021 ஆண்டு பிப்ரவரி 1ஆம் தேதி கொண்டு வந்திருந்தாங்க. ஓகேவா? நமக்கு இதெல்லாம் தேவையில்லை. நமக்கு இப்போ இந்த தேஜஸ் MK-1A அப்படிங்கிறத விமானத்தை உருவாக்குற நிறுவனம் எது அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சால் போதும். HAL ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனம் தான் இதை உருவாக்குறாங்க. அடுத்தது, தேர்தல் தொடர்பான சில செயலிகள். இப்போ நம்ம இந்தியாவில் 18வது லோக்சபாக்கான தேர்தல் நடைபெற்றதில்ல, அதனால் அது சம்மந்தமான சில செயலிகள் நம்ம பார்க்கலாம். ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப், இது வந்து புதிய வாக்காளர்கள் பதிவு, அதுக்கப்புறம் வாக்காளர் பெயர் தேடல், அப்புறம் வாக்காளருக்கான சேவைகள், இது பற்றியது. இது சம்மந்தமாக இந்த ஆப்பில் நம்ம உதவி தேடிக்கலாம். அதுக்கப்புறம் சக்ஷம் ஆப், இது பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளோட வந்து இப்போ மாற்றுத்திறனாளிகள் ஒருத்தங்க தங்களுடைய நான் வந்து வாக்களிக்கணும் அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணணும் அப்படின்னா இந்த சக்ஷம் ஆப்பில் வந்து பதிவு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் KYC அப்படிங்கிற ஒரு ஆப், இதன் மூலமாக
தேர்தலில் போட்டியிடுறவங்க குறித்த தகவல்கள் நம்ம பெறலாம். இப்போ ஒரு கேண்டிடேட் இருக்கார், அவர் பேர், இப்போது ஒரு பேர் இருக்குதுன்னு வச்சிங்களேன், அந்த பேர் எடுத்தோன்னா அவர் பேரில் வந்து எத்தனை கொலை கேஸ் இருக்குது, என்னென்ன கேஸ் இருக்குது, அவர் என்ன படிச்சிருக்காரு, இந்த மாதிரி உங்கள் ஊரில் இருக்கிற வேட்பாளருடைய அனைத்து தகவல்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் சி விஜில் அப்படிங்கிற ஒரு செயலி, சி விஜில் ஆப்பில் தேர்தல் குறித்த புகார்கள் வந்து தெரிவிச்சுக்கலாம். அடுத்தது தேர்தல் தொடர்பான வலைதளங்கள், ஓட்டர் போர்ட்டல் அப்படிங்கிற ஒரு வலைத்தளம், இதுவுமே வாக்காளர்களுக்கான சேவைகள். அதே நேரம் எஸ்வீப் அப்படிங்கிற ஒரு வெப்சைட், இது வந்து தேர்தல் குறித்த தகவல்கள் இதில் நம்ம பெற முடியும். அடுத்து உலகம் சம்பந்தமான சில கரண்ட் அஃபேர்ஸ். நேட்டோ கூட்டமைப்பில் 32வது நாடாக இணைந்த நாடு எது? இதற்கான ஆன்சர் ஸ்வீடன். 31வது நாடாக இணைந்த நாடு ஃபின்லாந்து. 32வது நாடாக இணைந்த நாடு ஸ்வீடன். ஏற்கனவே ஒரு டிஎன்பிஎஸ் எக்ஸாமில் நேட்டோ கூட்டமைப்பில் 31வதாக இணைந்த நாடு எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால் 32வதாக இப்போ இணைந்த ஸ்வீடனுடைய பேரையுமே பார்த்து வச்சிங்க. நேட்டோ அப்படின்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது, வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பு அப்படிங்கிறது. இந்த மேப்பில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், அட்லாண்டிக் பெருங்கடல் இருக்குல்ல, அந்த அட்லாண்டிக் பெருங்கடலில் இந்த பக்கம் இந்த மாதிரி போகுது, இந்த அட்லாண்டிக் பெருங்கடல், அதில் வடக்கு பக்கம் இருக்குல்ல, அந்த பகுதியில் இருக்கிற நாடுகளுடைய ஒரு கூட்டமைப்பு தான். ரஷ்யாலாம் இதில் கிடையாது, ரஷ்யா உக்ரைன்லாம் இதில் கிடையாது, சரியா? இப்போது இந்த நேட்டோவில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு உக்ரைன் ஆசைப்பட்டனால தான் ரஷ்யா அதுக்கு மேலே போரே தொடுத்துருக்கு. இன்னும் அந்த போர் முடியலை. அடுத்தது, தற்போது பாகிஸ்தான் நாட்டின் 24வது பிரதமராக பதவியேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் ஷாபஸ் ஷெரீப். பாகிஸ்தானுடைய தலைநகர் இஸ்லாமாபாத். பாகிஸ்தானுடைய அதிபர் ஆசிஃப் அலி சர்தாரி அப்படிங்கிறவர். அடுத்தது, உலகின் முதல் ஏஐ கணினி மென்பொறியாளர் யார்? இதற்கான ஆன்சர் டெவின் ஏஐ. அமெரிக்காவை சேர்ந்த காக்னிஷன் அப்படிங்கிற நிறுவனம் தான் உலகத்துடைய முதல் ஏஐ சாஃப்ட்வேர் டெவலப்பரை உருவாக்கியிருக்காங்க. கோடிங், வெப்சைட் கிரியேஷன் போன்ற பணிகளை இது பண்ணோம். அடுத்தது, மீத்தேன் சாட் என்ற செயற்கைக்கோளை விண்ணில் அனுப்பிய நிறுவனம் இது? இதற்கான ஆன்சர் ஸ்பேஸ் எக்ஸ். நம்ம பூமியில் எவ்வளோ மீத்தேன் எங்கெல்லாம் வெளியில் வருது அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்காக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் மீத்தேன் சாட் அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோளை விண்ணில் அனுப்பியிருக்காங்க. ஓகே. அடுத்தது, எந்த நாடுகள் நிலவில் அணு உலையை நிறுவ திட்டமிட்டுள்ளன? இதற்கான ஆன்சர் ரஷ்யா மற்றும் சீனா. ரஷ்யாவும் சீனாவும் 2035வது ஆண்டுக்குள்ளாடி நிலவில் அணு உலையை நிறுவனம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க. அடுத்தது, சில பயிற்சிகள் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். எக்ஸசைஸ் சமுத்திர லக்ஷ்மணா. முதல்ல எந்த ஒரு பயிற்சி பற்றி நம்ம பார்க்கும்போது 3 விஷயங்கள் நோட் பண்ணோம். முதல்ல பார்த்தீங்கன்னா அது எந்த 2 நாடுகளுக்கு இடையே நடைபெறுது அப்படின்னு நோட் பண்ணோம். இது இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையில் நடைபெறுது. இரண்டாவதாக அது என்ன வகையான பயிற்சி அப்படின்னு நோட் பண்ணோம். இது ஒரு இராணுவ பயிற்சியா, இல்லை கடற்படை பயிற்சியா, இல்லை விமானப்படை பயிற்சி அப்படின்னு நோட் பண்ணோம். இது ஒரு கடற்படை பயிற்சி. மூன்றாவதாக இது எங்கே நடைபெற்றது அப்படின்னு நோட் பண்ணோம். இது வந்து ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிற விசாகப்பட்டினத்தில் தான் நடைபெற்றது. அடுத்தது, சி டிஃபெண்டர் 2024 அப்படிங்கிற பயிற்சி. இதுலேயுமே நம்ம இந்த 3 விஷயங்கள் நோட் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு அமெரிக்காவுக்கு இடையில் நடைபெற்ற பயிற்சி. இது என்ன வகையான பயிற்சி அப்படின்னா, இது ஒரு கடற்படை பயிற்சி கிடையாது, கடலோர காவல் படை பயிற்சி. இந்த கோஸ்டல் கார்டு இருக்குல்ல, அதுக்கான ஒரு பயிற்சி. இது எங்கே நடந்தது அப்படின்னா அந்தமான் நிக்கோபாருடைய தலைநகரான போர்ட் பிளேயரில் தான் நடைபெற்றது. அடுத்தது, பாரத் சக்தி பயிற்சி. இது வந்து எந்த நாடுக்கூட நடத்தலை, நம்ம இந்தியாவிலேயே நடத்துகிற ஒரு பயிற்சி. இந்தியாவுடைய முப்படைகளுடைய கூட்டு பயிற்சி. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, நம்ம இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களுடைய திறமையை வெளிப்படுத்துகிற மாதிரிப்பட்ட ஒரு பயிற்சி தான். ஓகேவா? இந்த பாம்பு ஒழுங்காக வெடிக்குதா அப்படின்ற மாதிரி இந்தியாவில் உருவாக்குன இது எல்லாத்தையும் வந்து பரிசோதனை பண்ணுற மாதிரிப்பட்ட ஒரு பயிற்சி. இது எங்கே அப்படின்னா ராஜஸ்தானில் பொக்ரானில் தான் பண்ணியிருந்தாங்க. இந்த பேரை வைத்து நம்ம கண்டுபிடிக்கலாம். பாரத் சக்தி அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய சக்தியை தான் சொல்கிறாங்க அப்படின்னு. அடுத்தது, லமிட்டியே அப்படிங்கிற ஒரு பயிற்சி. லமிட்டியே அப்படிங்கிற மொழிக்கு, அப்படிங்கிற வார்த்தைக்கு ஃப்ரெண்ட்ஷிப், நட்பு அப்படிங்கிறது தான் பொருள். இதை இந்தியாவும் சீஷெல்ஸ் நாடும் சேர்ந்து பண்ணுறாங்க. இது என்ன வகையான பயிற்சி அப்படின்னா இது ஒரு இராணுவ பயிற்சி. இது இப்போது சீஷெல்ஸ் நாட்டில் தான் நடைபெறுது. இது 10வது பதிப்பு. நம்ம எக்ஸாமில் இப்படி கூட கேட்கலாம், 10வது லமிட்டியே கூட்டு பயிற்சி எங்கே நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அடுத்தது, எக்ஸசைஸ் டைகர் ட்ரையம்ப் அப்படிங்கிறது. இது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நடைபெற்ற பயிற்சி. இது என்ன வகையான பயிற்சி அப்படின்னா மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் நிவாரண பயிற்சி அப்படிங்கிற பயிற்சி தான். இது எங்கே நடந்தது அப்படின்னா தரை பயிற்சி, நீர் பயிற்சி அப்படின்ற மாதிரி 2 கட்டமாக நடந்தது. தரை பயிற்சி வந்து ஆந்திர பிரதேசத்தில் இருக்க விசாகப்பட்டினத்தில் நடைபெற்றது. அதே நீர் பயிற்சி பார்த்திங்கன்னா கிழக்கு கடற்கரை பகுதி, நம்ம இந்தியாவுடைய கிழக்கு கடற்கரை பகுதி இருக்குல்ல, அங்கே தான் நடைபெற்றது. அடுத்தது, ஐஎம்டி ட்ரெய்லாட் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது. இதோடைய விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா ஐஎம்டினா இந்தியா, மொசாம்பிக், டான்சானியா அப்படிங்கிறது. ட்ரைலாட் அப்படின்னா ட்ரைலேட்ரல் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது. ட்ரைலேட்ரல் அப்படின்னா 3 நாடுகள் இதில் ஈடுபட்டிருக்குல்ல, அதனால தான் ட்ரைலாட் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஓகே, இப்போது இதில் இந்தியா, மொசாம்பிக் மற்றும் தான்சானியா நாடு வந்து இணைந்திருக்காங்க. இது என்ன வகையான பயிற்சி அப்படின்னா, இது ஒரு கடற்படை கூட்டு பயிற்சி. இது எங்கே தொடங்குச்சு அப்படின்னா, இது வந்து 2 நாடுகளில் ஒரே நேரத்தில் தொடங்குச்சு. ஒன்று தான்சானியாவில் ஜான்சிபாரில் தொடங்குச்சு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மொசாம்பிக்கில் மபுடோ அப்படிங்கிற பகுதியில் தொடங்குச்சு. ஆனால் இது எங்கே முடிஞ்சிச்சு அப்படின்னா, மொசாம்பிக்கில் நாகலா அப்படிங்கிற பகுதியில் தான் முடிந்தது. ஓகே, அடுத்தது பாதுகாப்புத்துறை சம்பந்தமான சில கரண்ட் அஃபேர்ஸ். இந்திய பாதுகாப்பு துறையில் புதிய தொழில்நுட்பங்களை மேம்படுத்த தொடங்கப்பட்ட திட்டம் எது? இதற்கான ஆன்சர் அதிதி. அதிதி அப்படின்னா ஆக்டிங் டெவலப்மெண்ட் ஆஃப் இனோவேட்டிங் டெக்னாலஜி வித் ஐடெக்ஸ் அப்படிங்கிறது. ஐடெக்ஸ் அப்படின்னா என்னென்னா இனோவேஷன் ஃபார் டிஃபென்ஸ் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா, நீங்கள் ஈஸியாக எப்படி புரிஞ்சுச்சிங்க என்னென்னா, நம்ம இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை இருக்குல்ல, அங்கே வந்து இனோவேட்டிவ் நிறுவனங்கள், அதாவது புத்தாக்க நிறுவனங்கள் இப்போ தான் உருவாகி புத்தாக்க நிறுவனங்கள் மாதிரி வராங்க. அவங்கக்கிட்ட சில ஒப்பந்தங்கள் கொடுத்து நீங்கள் எங்களுக்கு ஒரு துப்பாக்கி செஞ்சு தாங்க, நீங்கள் எங்களுக்கு ஒரு வெடிகுண்டு செஞ்சு தாங்க, இந்த மாதிரி அவங்கக்கிட்ட கொடுக்குறது தான் இந்த ஒரு ஐடியா. இது 2023-24 அப்போ ஆரம்பித்து 2025-26 வரைக்கும் செயல்படுத்தப்படும். அப்போவே பின் தேதிட்டே ஆரம்பித்தாங்க. அதாவது நாங்கள் இதுக்கு முன்னாடி சிலெல்லாம் பண்ணோம்ல, அதையுமே இந்த திட்டத்துக்குள்ளே நாங்கள் இணைத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, இப்போது இந்த திட்டத்துக்கு கீழே புத்தாக்க நிறுவனங்கள் ரூபாய் 25 கோடி பெற தகுதி பெற்றிருக்கு. ஓகேவா, அதாவது அந்த நிறுவனங்களுக்கெல்லாம் இவ்வளோ கொடுப்பாங்க, இந்தப்பா நீங்கள் ஒரு 25 கோடி வச்சுங்க, நாங்கள் கேட்குற இதெல்லாம் எங்களுக்கு பண்ணி தந்துருங்க அப்படின்ற மாதிரி. அடுத்தது, இப்போ நியூஸில் வந்த முதல் பெண்கள், பாகிஸ்தானுடைய முதல் பெண் முதல்வர் யாருன்னா மரியம் நவாஸ் அப்படிங்கிறவங்க. பாகிஸ்தானில் பஞ்சாப் அப்படிங்கிற ஒரு மாகாணம் இருக்குது, அங்கே தான் இவங்க முதலாக முதல்வர் ஆகியிருக்காங்க. பாகிஸ்தான் வரலாற்றிலேயே ஒரு பெண் முதல்வர் ஆகிறது இதுதான் முதல் முறை. அதுக்கப்புறம் எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் தமிழ் பெண் யாருன்னா முத்தமிழ் செல்வி. அடுத்தது, தமிழ்நாட்டின் முதல் பெண் செஸ் கிராண்ட் மாஸ்டர் யாருன்னா வைஷாலி. நம்ம பிரக்ஞானந்தா இருக்காங்கல்ல, அவருடைய சகோதரி, அவருடைய அக்கா தான் இந்த வைஷாலி. அடுத்தது, இனி ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான சில கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். 10வது ப்ரோ கபடி போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? இதற்கான ஆன்சர் புனேரி பல்தான். இந்த 2024வது ஆண்டிற்கான ப்ரோ கபடி போட்டி ஹைதராபாத்தில் தான் நடைபெற்றது. இதில் வந்து வெற்றி பெற்றது புனேரி பால்தான் அப்படிங்கிற புனே, மகாராஷ்டிராவை சேர்ந்த புனே அணி தான். ஓகேவா, நம்ம தமிழ் தலைவாசலாம் வெற்றி பெறலை, ஒவ்வொரு மாநிலத்துக்கு இடையில் நடைபெற போட்டி தான் இது. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து, அப்புறம் வந்து கர்நாடகாவிலேருந்து, இந்த மாதிரி நிறைய மாநிலத்திலேருந்து சேர்த்து நடத்துகிற ஒரு போட்டி. அடுத்தது, பிரெஞ்சு ஓப்பன் பேட்மிண்டன் போட்டியில் ஆண்கள் இரட்டையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் சாத்விக் சாய்ராஜ் ரங்கிரெட்டி மற்றும் ஷிராக் ஷெட்டி. இவங்க 2 பேருமே நமக்கு இந்தியாவில் ரொம்ப முக்கியமான பேட்மிண்டன் வீரர்கள். இல்லை பாருங்கள், கிராண்ட் ஸ்லாம் போட்டி அப்படின்னு ஒரு போட்டி இருக்குது, இது டென்னிஸில் உயரிய போட்டி. அந்த கிராண்ட் ஸ்லாம் போட்டியில் 4 விளையாட்டுகள் இருக்கும். ஒன்று ஆஸ்திரேலியன் ஓப்பன், அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு ஓப்பன், அதுக்கப்புறம் விம்பிள்டன் அப்படிங்கிறது லண்டனில் நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஓப்பன் அப்படிங்கிறது நடக்கும். இது எல்லாமே என்ன போட்டினா டென்னிஸ் போட்டி. ஆனால் இங்கே இருக்கிற ஃப்ரெஞ்சு ஓப்பன் அப்படிங்கிறது பேட்மிண்டன் போட்டி. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதுங்க. ஓகேவா, ஃப்ரெஞ்சு ஓப்பன் டென்னிஸ் போட்டி அப்படின்னா அது வேறு, அதே ஃப்ரெஞ்சு ஓப்பன் பேட்மிண்டன் போட்டினா வேறு. ஓகேவா, இதில் ரொம்ப முக்கியமானது இந்த ஃப்ரெஞ்சு ஓப்பன் டென்னிஸ் போட்டி அப்படிங்கிறது தான். ஃப்ரெஞ்சு ஓப்பன் கிராண்ட் ஸ்லாம் கூட கேட்கலாம். அடுத்தது, 2024 ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? இதற்கான ஆன்சர் மும்பை அணி. இது நம்ம இந்தியாவுக்குள்ளாடி மாநிலங்களுக்கு இடையில் நடைபெற கிரிக்கெட் போட்டி. இதில் மும்பை அணி தான் இந்த முறை வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்தது, இந்தியாவின் முதல் உள்புற தடகள மையம் எங்கு திறந்து வைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் புவனேஸ்வரம். இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வெளியில் ஓடுற மாதிரி தான் தடகளங்கள்லாம் இருக்குல்ல, இந்த ஜாவலின் த்ரோ, அதுக்கப்புறம் வந்து இந்த ஓட்டப்பந்தயம், இந்த மாதிரி தடகளங்கள்லாம் வெளிப்புற மைதானத்தில் தான் நம்ம இந்தியாவில் நடந்திருக்கு. இப்போ தான் முதலாக உள்புற தடகள மையம் ஒன்று திறந்து வச்சுருக்காங்க, ஒடிசாவுடைய தலைநகரான புவனேஸ்வரத்தில் தான். அடுத்தது, சில ஷார்ட் நியூஸ் ரிஃபரன்ஸ் அதையுமே பார்க்கலாம். நீங்கள் நலமா திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை இப்போது மார்ச் 6ஆம் தேதி இந்த ஆண்டு நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வச்சுருக்காங்க. இது என்ன அப்படின்னா, அரசுடைய பல்வேறு திட்டங்கள் இருக்குல்ல, அது எந்த மாதிரி பயன்படுது அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்ட கேட்குற ஒரு திட்டம் தான் இது. இதை யார் கேட்பாங்க மக்கள்கிட்ட அப்படின்னா, முதல்வர், அமைச்சர்கள், தலைமை செயலர், துறை செயலர்கள், யார் வேணாலும் கேட்கலாம். இதற்கான தொடக்க விழா வந்து சென்னையில் நடைபெற்று, இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் வந்து ஃபோன் பண்ணி சிலருக்கெல்லாம் கேட்டார், நம்ம உங்கள் மகள் வந்து காலை உணவு திட்டத்துக்களை வந்து பயன்படுறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க. அவங்களும் ஆமாங்க நல்லா பயன்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அடுத்தது, மோசடி தொடர்பான புகார்களை பதிவு செய்கிறதுக்காக மத்திய அரசு சக்ஷு அப்படிங்கிற வலைத்தளத்தை தொடங்கியிருக்காங்க. அடுத்தது, உலக வங்கியின் 10வது சட்டப்பூர்வ பாலின இடைவெளி குறியீடு,
இதில் இந்தியாவுடைய தரவரிசை 113வது. அதாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமான சட்ட உரிமைகள் கிடைக்குதா, சட்ட உரிமைகள்லாம் கிடைக்குதா அப்படின்ற மாதிரி இருக்கிற ரேங்கிங் தான். இல்லை இந்தியா வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம், 113வது இடத்துல இருக்கும். மொத்தமாக 190 நாடுகளை கணக்கில் எடுத்திருக்காங்க. இது உலக வங்கியுடையது, அதனால் இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது சலோ இந்தியா அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம். இதை நம்முடைய மத்திய அரசு இப்போ வலியுறுத்தினாங்க. சலோ இந்தியா அப்படின்னா இந்தியாவுக்கு செல்வம் அப்படிங்கிறது. இது என்னென்னா, இப்போ வெளிநாட்டில் வாழ்கிற இந்தியர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு 5 வெளிநாட்டினரையாவது இந்தியாவுக்கு சுற்றுலா கூட்டிகிட்டு போகணும். ஓகேவா, சுற்றுலா கூட்டிகிட்டு வரணும். இங்கே வாருங்க, இங்கே வாங்க, எங்கள் நாட்டில் வந்து தாஜ்மஹால் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தங்களும் 5 வெளிநாட்டுக்காரங்களை சுற்றுலாவுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான மத்திய அரசுடைய ஒரு பிரச்சாரம் தான் சலோ இந்தியா பிரச்சாரம். அடுத்தது ஒரே நாடு ஒரே தேர்தல். இதற்கான அறிக்கையை குடியரசுத் தலைவர்கிட்ட ராம்நாத் கோவிந்த் வந்து ஒப்படைத்தார். நமக்கு தெரியும், இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னா இந்தியா முழுமைக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தணும். நாடாளுமன்ற தேர்தல், சட்டப்பேரவை தேர்தல் இதெல்லாமே ஒரே நேரத்தில் நடத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் ஒரே நாடு ஒரே தேர்தல். இது இன்னும் செயல்படுத்தப்படலை. இது வந்து நடத்த முடியுமா, இதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறத ஆய்வு பண்ணுறதுக்காக முன்னாள் குடியரசுத் தலைவரான ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஒரு குழுவை மத்திய அரசு உருவாக்கினாங்க. இப்போ அந்த குழு தங்களுடைய அறிக்கையை சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், இது சம்மந்தமாக நாங்கள் சில விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம், அதை நீங்கள் வந்து வாசித்து பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது மாற்றுத்திறனாளிகளின் பிரிவில் தேசிய அடையாளமாக தேர்தல் ஆணையம் ஷீதல் தேவி அப்படிங்கிறவங்களை அறிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த தேர்தல் நடந்தது, இல்லை மாற்றுத்திறனாளிகளும் ஓட்டு போடுவாங்கள்ல, அவங்களுக்கான ஒரு ஐக்கானாக இந்த ஷீதல் தேவியை வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இவங்க யார் அப்படின்னா 2 கைகளுமே இல்லாமல் வில்வித்தையில் உலக சாம்பியன்ஷிப்பில் வெள்ளி பதக்கம் வரை ஜெயிச்சிருக்காங்க. 2 கைகளும் இல்லாமல் வெள்ளி பதக்கம் எல்லாம் உலக அளவில் யாருமே வில்வித்தையில் வென்றது கிடையாது. அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ் இருக்குது, அதே வேகமாக பார்த்துலாம். பூஜ்ய பாகுபாடு தினம், இது மார்ச் 1ஆம் தேதி. உலக வனவிலங்கு தினம் மார்ச் 3ஆம் தேதி. உலக செவித்திறன் தினம் மார்ச் 3ஆம் தேதி. தேசிய பாதுகாப்பு தினம் மார்ச் 4ஆம் தேதி. உலக பெண்கள் தினம் மார்ச் 8ஆம் தேதி. புகைப்பிடித்தல் எதிர்ப்பு தினம் மார்ச் 13ஆம் தேதி, அதாவது மார்ச் மாதத்துடைய 2வது புதன். இந்த ஆண்டு அது மார்ச் 13ஆம் தேதி அமைந்துட்டு. உலக நுகர்வோர் உரிமைகள் தினம் மார்ச் 15ஆம் தேதி. ஓகேவா, இது முக்கியமான தினம். அடுத்து தேசிய தடுப்பூசி தினம் மார்ச் 16ஆம் தேதி. உலக மறுசுழற்சி தினம் மார்ச் 18ஆம் தேதி. உலக மகிழ்ச்சி தினம் மார்ச் 20ஆம் தேதி. உலக காடுகள் தினம் மார்ச் 21ஆம் தேதி. இதுக்கப்புறம் வரதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. உலக காடுகள் தினம் ரொம்ப முக்கியமானது, நிறைய முறை எக்ஸாமில் கேட்டாங்க. உலக டவுன் சிண்ட்ரோம் தினம், இது சம்மந்தமாக போன ஆண்டு நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இது பாருங்கள், நமக்கு மொத்தமாக 23 ஜோடி குரோமோசோம் இருக்கும். இதில் இந்த டவுன் சிண்ட்ரோம் நோய் டவுன் சிண்ட்ரோம் இருக்கிறவங்களுக்கு 21வது குரோமோசோமில் ஒரு குரோமோசோம் வந்து கூடுதலாக இருக்கும். நமக்கு வந்து 23 ஜோடி அப்படின்னா 46 குரோமோசோம் இருக்கும். ஆனால் இதில் இவங்களுக்கு 21வது குரோமோசோமில் 3 இருக்கும். 2 இருக்க வேண்டிய இடத்துல 3 இருக்கும். இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் கேட்டிருந்தாங்க போன முறை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில். என்னென்னா எத்தனாவது குரோமோசோமில் எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இதுதான் ஆன்சர், 21வது குரோமோசோம். அடுத்து உலக தண்ணீர் தினம் மார்ச் 22ஆம் தேதி. தியாகிகள் தினம் மார்ச் 23ஆம் தேதி. பகத்சிங், சிவராம் ராஜ்குரு மற்றும் சுக்தேவ் தாப்பர் இவங்க எல்லாம் உயிர் தியாகம் செய்த தினம் தான் இந்த தினம். 1931ஆவது ஆண்டு மார்ச் 23ஆம் தேதி லாகூர் சிறையில் தான் இவங்க வந்து உயிர் தியாகம் பண்ணாங்க. இல்லை என்ன அப்படின்னா மகாத்மா காந்தியை சுட்டு கொண்ட அந்த தினம் கூட தியாகிகள் தினமாக தான் கடைபிடிக்கப்படுது. அடுத்தது உலக வானிலை தினம் மார்ச் 23ஆம் தேதி. புவி நேர தினம் மார்ச் 23ஆம் தேதி. இது என்ன அப்படின்னா மார்ச் 23ஆம் தேதி நைட் 8:30லேருந்து 9 வரைக்கும் எல்லா விளக்குகளையும் அணைத்து 1 மணி நேரம் நம்ம பூமிக்காக கொடுப்போம் அப்படின்ற மாதிரி உலக அளவில் இதை கடைபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் உலக காசநோய் தினம் மார்ச் 24ஆம் தேதி. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் நடைபெறுது. இதற்கான ஃபீஸ் வெறும் 5000 ரூபாய் மட்டும்தான். இதற்கான கிளாஸ் வந்து தமிழில் இங்கிலீஷில் நடைபெறுது. நம்ம இன்ஸ்டியூட்டில் நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமில் பாஸ் பண்ணி இப்போ வெற்றிகரமாகவே நம்ம பணியில் இணைந்திருக்காங்க. நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாகவே லைக் பண்ணுங்கள், நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் போட்டுட்ருக்கோம், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லியுமே பார்க்கலாம். தேங்க்யூ.